சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நேபாளத்திற்கு தப்பிச் சென்ற செந்தில் பாலாஜி சற்று முன் போலீஸ் குவிப்பு. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசியதா இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் மூளையா செயல்பட்ட செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடிட்டு வராங்க. தலைமறைவாக இருக்கும் இருவரும் எங்கே என சல்லடை போட்டு ஒரு பக்கம் போலீசார் தேடிக்கொண்டிருக்கையில், மறுபக்கம் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மனை கரூர் அருகே உள்ள ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கும் அவரது பூர்வீக வீட்டிற்கு திருவல்லிக்கேணி தனிப்படை காவல்துறை போய் அங்கே சென்றிருக்கிறாங்க. அப்போது செந்தில் பாலாஜியின் பெற்றோரான வேலுச்சாமி மற்றும் பயணி அம்மாள் ஆகியோரிடம் சம்மனை வழங்கி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவித்தாங்க. இந்நிலையில் சம்மன் நேரில் வழங்கப்பட்டதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகுவாங்களா என்கின்ற பரபரப்பு நீடித்த நிலையில் 2 பேரும் ஆஜராகலை. அதே நேரத்தில் இருவரும் ஆஜராக மாட்டார்கள் என்பது பலரால் ஏற்கனவே சொல்லப்பட்டது. காரணம், ஆஜரானா கைது செய்யப்படுவார்கள் என்பது 2 பேருக்கும் நல்லா தெரியும். இந்நிலையில் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பிய சம்மனுக்கு நேரில் ஆஜராகாமல் தமிழ்நாட்டிலிருந்து தப்பி சென்று சிங்கப்பூர் மருத்துவமனையில் பதுங்கியது போன்று செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் தப்பி சென்று வெளிநாடு சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக தமிழக உளவுத்துறையை அலர்ட் செய்திருக்கிறார் முதல்வர் விஜய். மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் பி அசோக்குமார் ஆகியோருக்கு எதிராக சென்னை மாநகர காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் எனப்படும் தேடப்படும் குற்றவாளிகளாக சுற்றறிக்கையை வெளியிட்டது. இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறதுடன் அவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பியோட முயன்றால் உடனடியாக சென்னை காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு குடியுரிமை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. மேலும் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் மீது நிலுவையில் இருக்கும் நிலையில் ஏற்கனவே அமலாக்கத்துறை தரப்பிலும் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் இருவரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. தற்போது மாநில அரசும் அவர்கள் இருவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்நிலையில் தான் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் 2 பேரும் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்ற வகையில் முதல்வர் விஜய் லாக் செஞ்சிருக்கிறத தொடர்ந்து இருவரும் கடல் வழியாக தப்பி தலைமறைவாக வாய்ப்பு இருக்குது என சொல்லப்படுது. அந்த வகையில் கடல் வழியாக தப்பி தனி தீவுகளில் இருவரும் தலைமறைவாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் ஒரு பக்கம் வலுத்து வருது. அந்த வகையில் கடல் மார்க்கமாக தப்பி தலைமறைவாகி விட்டாரா செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார், அல்லது திமுகவின் முக்கிய புள்ளிகளில் பண்ணை வீடுகளில் தலைமறைவாக உள்ளார்களா என மிக தீவிரமாக போலீசார் தேடி வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது தாவேகா ஆட்சியை கவிழ்க்க ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதா யூடியூபர் திருநாவுக்கரசு என்பவர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி ஆஜராகலை. அவர் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து போலீசார் தற்போது ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி திட்டம் தீடி தாவேகா எம்எல்ஏக்கள் சிலரிடம் குதிரை பேரம் நடத்துவதாக அமைச்சர் நிர்மல்குமார் அண்மையில் சில தகவல்களை வெளியிட்டார். இது ஒரு புறம் எனில், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ டாக்டர் இளையராஜா தன்னிடம் 35 கோடி தருவதாக பேரம் பேசினாங்க என்று சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று கொடுத்தார்.
அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வாக்குப்பதிவு செஞ்சு விசாரித்தாங்க. அவர்கள் நடத்திய விசாரணைக்கு பின்னர் தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி பேரம் பேசியதாக IPTS என்ற தேர்தல் கணிப்பு கருவூலத்தின் நிறுவனத்தின் உரிமையாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. கைதானவர்கள் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் கூறிய அறிவுரையின் பேரில் தான் தாவேகா எம்எல்ஏவிடம் 35 கோடி பேரத்தில் ஈடுபட்டதா போலீசாரிடம் வாக்குமூலம் தந்ததா சொல்லப்படுது. மேலும் செந்தில் பாலாஜியையும் அவரது சகோதரர் அசோக்குமாரையும் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி திருவல்லிக்கேணி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த சம்மனில் ஜூலை 6ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நேற்று அவர்கள் இருவரும் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் ஆஜராவாக என எதிர்பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக பத்திரிகையாளரும் யூடியூபர்களும் திருவல்லிக்கேணி போலீஸ் நிலையத்தில் நேற்று காலையில் குவிந்திருந்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகலை. எனவே அவர்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து போலீசார் நேற்று அதிரடி ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் தடுப்பதற்காக விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அதை போலீசார் உஷார்படுத்தியிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணிடுங்க, ஒவ்வொருத்தரையும் தீவிர விசாரிங்க, அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிரமாக முயற்சி செய்ய வருவதாக சொல்லப்படுது. அதே நேரம் இன்னொரு முறை அவர்களுக்கு சம்மன் அனுப்பலாமா என்பது குறித்தும் போலீசார் ஆலோசனை செஞ்சு வருவதாக சொல்லப்படுது. மேலும் தற்போது இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு தீவில் தான் பதுங்கியிருக்காங்க, அப்படி இல்லை என்றால் நேபாளத்திற்கு தப்பி சென்றிருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தாம் லஞ்சமாகவும் ஊழலாகவும் சேர்த்த பணத்தில் சிறிதளவில் நேபாளத்தில் பல சொகுசு பங்களாக்களும் பல வீடுகளையும் கட்டி வைத்திருக்கிறாராம் செந்தில் பாலாஜி. அங்கு சென்றுதான் பதுங்கி இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் சரணடைந்தால் அவர்கள் தப்பிக்கவே முடியாது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்யப்படும். அசோக்குமாருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும். குதிரை பேரம் நடத்தியதற்காக, போலீசாரை ஏமாற்றியதற்காக, கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது போன்ற அனைத்து குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி வாழ்நாள் முழுக்க சிறையிலிருந்து வெளியே வர முடியாது. ஸ்டாலின் அவர்களும் கைவிட்டு விட்டார். இனி செந்தில் பாலாஜியின் நிலைமை அதோகதிதான். தொடர்ந்து இனி காலம் முழுக்க பதுங்கி வாழ வேண்டியது தான் செந்தில் பாலாஜியின் நிலைமை. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக திமுகவின் எதிர்காலம் பாதிக்கப்படும். ஏனென்றால் பல்வேறு விசாரணைகள் மூலம் அவரும் கிட்டிருந்து ஸ்டாலினுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி விடுவார்கள். அதனால் ஸ்டாலினே செந்தில் பாலாஜியை தலைமறைவாக இருக்க சொல்லும்படி ஆலோசனை வழங்கியதாக செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை உங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.